அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். இந்த 2025வது ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களோட உழைப்பு கடந்த சில ஆண்டுகளாக மற்றவர்களுக்குத்தான் பயன்பட்டுக்கிட்டு இருந்தது. 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார், அதனால நம்மளுக்கு நல்லது நினைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் 9ஆம் இடம்ங்கிறது ஒரு கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கௌரவத்திற்கே பங்கம் வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் சனி உங்களுக்கு ஒரு ஆசிரியராக இருந்து வாழ்க்கையில் புரியாத பல விஷயங்களை புரிய வச்சிருப்பார். இந்த 2025வது ஆண்டில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. என்ன காரணம்னா, பாபக்கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 இந்த இடங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைய போகிறாரு மார்ச் 29ஆம் தேதி. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல உங்களுக்கு பாதகஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருவானவர், அதாவது 7, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவானவர் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கை கேட்டினது வாய் கேட்டலை அப்படிங்கிற கதையில் தான் எல்லோரும் இருந்திருப்பீங்க. இப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு ஜென்ம குருவாக வராரு. ஜென்ம குரு சீதையை வனத்திலே சிறை வைத்ததும் அப்படிங்கிற பாடல் ஞாபகத்துக்கு வருதே சார். நம்மளுக்கு அப்படின்னா ஜென்ம குரு அலைச்சல் கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. குரு இருக்க இடத்த விட பார்க்க இடம் நல்லா இருக்கும். அதனால் ஜென்மத்தில் இருக்க குரு உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற 5வது இடத்தை பார்க்கறதுனால உங்கள் புத்தி தெளிவடையும். உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். வீட்டில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், பேர குழந்தை பிறக்கும். இதே போல் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நேர் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் தொழிலில் பார்ட்னர்கிட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீரப்போகுது. புதிதாக தொழில் ஒப்பந்தங்கள் செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீரப்போகுது. 9ஆம் இடம் உங்கள் கௌரவஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு. உங்கள் குரு பார்க்க போகிற சமயத்தில் 9ஆம் இடத்திற்கு ராகு வர்றார். ராகு வரும்பொழுது சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குரு அவரோட பார்வையினால் அந்த 9ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க போகிறாரு. 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு ஒரு தைரியம், வீரியம் இதெல்லாம் இருக்க போகுது. தந்தை வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காரியம்லாம் நடக்க போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி 10க்கு போகிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். என்ன காரணம்னா, 9ஆம் அதிபதி 10க்கு போகும்பொழுது உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் திறமைக்கு ஏற்பட்ட வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது உங்கள் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. குடும்ப உயர்வு, தொழில் உயர்வு, மன மகிழ்ச்சி, வெற்றி, தைரியம் இவை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும், பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய ஆண்டாகவும், ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்போகுது. அதனால் போன ஆண்டு நடைபெற்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபட போகிறீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவை எல்லாமே தீரப்போகுது. வெள்ளிக்கிழமை அம்பாள் ஆலயத்திற்கு சென்று ஒரு 16 சுற்று சுற்றிட்டு வாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பட்டனையும் பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு தானாக அடுத்த அப்டேட் சேரும். நன்றி, வணக்கம்.